வணக்கம். இந்த கேபிகே காயின் ஸ்டேக்கிங் பிளான் பத்தி இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? சரி, அது அப்படின்னா என்ன, எப்படி வேலை செய்யுது, அதுல இருக்கிற கணக்கு வழக்கெல்லாம் என்னன்னு நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. சரி, நேரடியா விஷயத்துக்கு வந்துருவோம். 1,03,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 5 வருஷத்துல 4,12,000 ரூபாயா திரும்ப வருமா? கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த பிளான் இதான் சொல்லுது. ஆனா இது நிஜமாவே எப்படி சாத்தியம்? வாங்க, இதுதான் நாம இப்போ உடைச்சு பார்க்க போறோம். எந்த ஒரு முதலீட்லயும் நம்ம மனசுல வர முதல் கேள்வி என்ன? ஆமா, முதல்ல கையில இருந்து எவ்ளோ காசு போடணும்? வாங்க, அத பத்தி முதல்ல பாத்திரலாம். முதன்மை முதலீடு இல்லனா பிரின்சிபல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றாங்களே, அது ஒன்றும் இல்ல, ரொம்ப சிம்பிள். இந்த பிளான்ல சேர்றதுக்காக நீங்க ஆரம்பத்துல வாங்குறீங்களே காயின்ஸ், அதோட மொத்த மதிப்பு தான் அது. சோ இந்த திட்டத்தோட முக்கியமான ரூல் என்னன்னா, நீங்க மினிமம் ஒரு 1000 கேபிகே காயின்ஸ் வாங்கியாகணும். இதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான என்ட்ரி டிக்கெட்னே சொல்லலாம். இப்போ கணக்கு பாருங்க. ஒரு கேபிகே காயினோட இன்னிய ரேட் 103 ரூபான்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு தேவைப்படுற 1000 காயின்ஸை வாங்கணும்னா நம்மளோட மொத்த முதலீடு 1,03,000 ரூபாய் ஆகுது. சரி, இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்த கேள்வி என்ன? ஆமா, மாசம் நமக்கு என்ன ரிட்டர்ன் வரும்? வாங்க அதையும் பாப்போம். எந்த பிளான் படி நீங்க போட்ட முதலீட்டுக்கு வட்டி மாதிரி மாசம் உங்க அக்கவுண்ட்டுக்கு 50 கேபிகே காயின்ஸ் வந்துரும். இது ஏதோ 1-2 மாசம் இல்ல, முழுசா 5 வருஷத்துக்கு, அதாவது 60 மாசத்துக்கு மாசம் தப்பாம இந்த 50 காயின்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்ப இந்த 50 கேபிகே காயின்ஸ நம்ம ஊரு காசுக்கு மாத்தி பாப்போமா? காயினோட விலை இப்ப இருக்கிற மாதிரி 103 ரூபாயாவே இருக்குன்னு வச்சுக்கிட்டா, ஒவ்வொரு மாசமும் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு 5,150 ரூபாய் கிரெடிட் ஆகும். சரி, மாச வருமானம் ஓகே. இப்போ கொஞ்சம் லாங் டேர்ம்ல யோசிப்போம். அதாவது இந்த 5 வருஷம் முடியும் போது நம்ம கையில மொத்தமா எவ்ளோ இருக்கும், அதுதானே முக்கியம். ஃபர்ஸ்ட் நாம ரூபாய் கணக்க பாக்கறதுக்கு முன்னாடி இந்த 5 வருஷத்துல வட்டியா மட்டும் நமக்கு மொத்தம் எத்தனை கேபிகே காயின்ஸ் கிடைச்சிருக்குன்னு பாத்திரலாம். இந்த கணக்கு ரொம்ப சிம்பிள். ஒரு மாசத்துக்கு 50 காயின்ஸ்னா 60 மாசத்துக்கு எவ்ளோ? 3000 கேபிகே காயின்ஸ். இது வட்டி மூலமா மட்டும் நமக்கு வருது. இப்ப இந்த 3000 காயின்ஸ் இன்னிய ரேட்டான 103 ரூபாயால மல்டிப்ளை பண்ணா வட்டியா மட்டுமே நமக்கு கிடைக்கிற வருமானம் நினைச்சு பாருங்க, 3,09,000 ரூபாய். ஆனா இதோட முடியல, இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்கு. இந்த 5 வருஷ கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் நீங்க முதல்ல போட்டீங்களே அந்த 1000 கேபிகே காயின்ஸ், அது அப்படியே உங்களுக்கு திரும்ப வந்துரும். சோ இப்ப ஃபைனல் கணக்க பாத்துடலாமா? வட்டி மூலமா கிடைச்ச 3,09,000 ரூபாய் பிளஸ் நமக்கு திரும்ப வந்த அசல் 1,03,000 ரூபாய். ஆக மொத்தம் இந்த முதலீட்டோட மொத்த மதிப்பு 4,12,000 ரூபாய். வாவ்! ஒரு நிமிஷம் நில்லுங்க. நாம இப்ப பார்த்த இந்த பெரிய நம்பர்ஸ் எல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இருக்கு. அத புரிஞ்சுக்காம நாம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. ஆமாங்க, இந்த முழு கால்குலேஷனும் இந்த மொத்த வருமானமும் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்த நம்பிதான் இருக்கு. அது என்னன்னா, கேபிகே காயினோட மார்க்கெட் ரேட். விஷயம் ரொம்ப சிம்பிள். காயினோட விலை 103 ரூபாயை தாண்டி மேல போச்சுன்னா உங்க வருமானம் இன்னும் அதிகமாகும். சூப்பர். ஆனா ஒருவேளை விலை இறங்குச்சுன்னா உங்க வருமானமும் குறையும். நாம பார்த்த எல்லா கணக்குகளுமே இந்த விலை மாறாம அப்படியே இருக்குன்னு ஒரு அனுமானத்துல போட்டதுதான். இதுதான் இந்த திட்டத்துல இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க். அப்போ இந்த திட்டத்தோட உண்மையான லாப நஷ்டம் முழுக்க அந்த காயினோட மார்க்கெட் ஏற்ற இறக்கத்துல தான் இருக்கு. சோ இந்த மாதிரி விலை மாறிக்கிட்டே இருக்குங்கிற ஒரு நிச்சயமற்ற தன்மை, அதாவது இந்த ரிஸ்க், இந்த முதலீட்டை பத்தின உங்க முடிவை மாத்துமா? யோசிச்சு பாருங்க.